சோ இப்ப முதல் ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்குன்னு கூட சொல்லலாம் சில நேரத்துல. சோ இத வந்து நான் ஒரு காமெடிக்காக சொல்லல. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை நம்ம முதல்ல செய்யணும். சோ இது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது இந்த வேலை நம்ம செய்யறதுனால யாருகிட்ட நம்ம வேலை செய்யறோம்? சோ கவர்மெண்ட் சைட்ல வேலை செய்யறோமா இல்ல பிரைவேட் சுவாசா சைட்ல வேலை செய்யறோமா அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் நிறுவனத்தை நம்ம வேலை செய்யறப்ப அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து நம்ம சம்பளம் பெறுறோம். சம்பளம் பெறறப்ப நம்மளுக்கு சம்பளம் ஸ்லிப்னு ஒண்ணு இருக்கும், பே ஸ்லிப்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த பே ஸ்லிப் நம்மளுக்கு முதல்ல ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சில பேருக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கேடபிள்யூஎஸ்பி, சொக்சோ இப்படின்னு சொல்ற இந்த ரெண்டு விஷயம் கூட அவங்களோட சம்பள ஸ்லிப்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இது வந்து டிடாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த கட்டணத்தை வந்து அவங்களோட முதலாளிமார்கள் செலுத்தி இருக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்க முதல்ல பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நபர் ஒரு தனியார் நிறுவனத்துல அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு காலமா வேலை செஞ்சிருக்காங்க, எவ்வளவு சம்பளத்துக்கு இவங்க வேலை செஞ்சிருக்காங்க, அதாவது இவங்களோட பேசிக் சம்பளம் எவ்வளவு, இவங்களுக்கு எல்லாமே டோட்டல் பண்ணி ஓடி அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க பார்த்ததுக்கு பின்னாடிதான் இவங்க லோன் அப்ளை பண்றது முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இவங்களோட கேடபிள்யூஎஸ்பி இவங்களுக்கு எவ்வளவு காலமா வெட்டியிருக்கு. சோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது இந்த கேடபிள்யூஎஸ்பின்னு சொல்றது இது வந்து வீடு வாங்குறதுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணுமா, இந்த டாக்குமெண்டேஷனுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டவுன் பேமெண்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த டவுன் பேமெண்ட் கூட நம்ம கேடபிள்யூஎஸ்பில இருந்து நம்ம எடுக்கலாம். சோ ஒரு ஃபார்ம் ஒன்னு இருக்கு கேடபிள்யூஎஸ்பில, அதை நீங்க அப்ளை பண்ணி அது மூலியமா நீங்க அனுப்புனத கையோட டெவலப்பருக்கு அந்த ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னா டெவலப்பர் சைட்ல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இன்னைக்கு. சோ அப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கிறப்ப நீங்க ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்தோ இல்ல கால் பண்ணியோ பேசுறப்பதான் உங்களுக்கு அடுத்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே நம்மளோட ஸ்டேட்டஸ் இப்படிதான் இருக்கு. ஓகே சிஸ்டர் கேட்ட மாதிரி இப்ப என்கிட்ட என்ன பண்ணலாம், நான் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப நான் என்ன பண்ணலாம், உங்களோட பே ஸ்லிப் எடுத்துட்டீங்க. அடுத்தது உங்களோட கமிட்மெண்ட் சொல்றப்ப இந்த எல்லா கமிட்மெண்டையும் தவிர உங்களோட சேவிங் என்ன பண்றீங்க. ஒரு சம்பளம் எடுத்துட்டீங்க, அந்த சம்பளத்துக்கு தகுந்த மாதிரியான கமிட்மெண்ட் வச்சிருப்பீங்க. சோ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு போறாரு அப்படின்னா அவரு ஒரு கார் வச்சிருப்பாரு, ஒரு மோட்டார் பைக் வச்சிருப்பாங்க, அவங்க ஃபேமிலிக்குன்னு செலவு பண்ற விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணி போக அவாய்ட் பண்ணி போக அவங்களுக்குன்னு ஒரு சில